நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NCA. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் பற்றி தான். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நாம் படிக்க போகிற எல்லா விடையுமே ஜாவாவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படக்கூடிய கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இந்த ரெண்டு விஷயங்கள் தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமில் எப்படி மெத்தட்ஸை பயன்படுத்துவோம், எப்படி கன்ஸ்ட்ரக்டரை பயன்படுத்துவோம், இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, பாலிமார்ஃபிசம்னா என்ன, என்கேப்சுலேஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, இப்படி எல்லாத்தையுமே தெளிவாக படிக்கிறது இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அவ்வளோதான். ரெண்டே விஷயம் தான், ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வந்து இதை ப்ரோக்ராமாக எழுதி பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒரு 100 பேரை சூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமானவங்களாக இருக்கலாம், அல்லது நாட்டுக்கு சேவை செஞ்சவங்களாக இருக்கலாம். ஓகே, இந்த 100 பேருக்கும் ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக வீடெல்லாம் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 100 வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது எல்லா வீடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியெல்லாம் கட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு வீடு கட்டும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன், ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜினியர்கிட்ட நாம் வந்து என்ன செய்வோம்னா மேப் ஒன்று வரைஞ்சி வாங்குவோம். ஸோ அதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோன்னா நாம் கட்ட போகிற வீடை கட்டுறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 வீடுகளும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடுக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வரைகிறத விட ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வரைஞ்சி 100 வீடையும் நம்ம வந்து கட்டிடலாம். அதுதான் ஸ்மார்ட்டான ஐடியா இல்லையா? அதே தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்லையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரையக்கூடிய ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து கிளாஸ் மாதிரி. அந்த ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை பயன்படுத்தி நாம் கட்டியிருக்கோம் இல்லையா 100 வீடுகள். இந்த 100 வீடுமே அந்த ப்ளூ பிரிண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய, அதாவது அந்த கிளாஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? இதே நாம் ஒரு ப்ரோக்ராமில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து எழுத போகிறோம். ஸோ ஒரு பேங்க் அப்ளிகேஷனுக்கான கம்ப்ளீட் ப்ரோக்ராமை நாம் வந்து எப்படியுமே எழுதி காட்ட முடியாது, ஏன்னா டுட்டோரியல் இது. அதே நேரத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக ப்ரோக்ராம் வந்து நாம் எழுதலாம். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வேறு மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வாங்க மாட்டாங்க, டேட்டாஸை வாங்க மாட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு ஃபார்ம் செட் இருக்கும், அந்த ஃபார்ம் செட்டை கொடுப்பாங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க வந்து அதை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லா கஸ்டமர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டேட்டாஸை தான் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நாம் வந்து மனசில் வச்சுக்கணும். ஸோ அந்த ஃபார்ம் செட்டில் கலெக்ட் பண்ணப்பட்ட டேட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒரு அப்ளிகேஷனில் ஃபீட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது அப்படி ஃபீட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக. சரி, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மைண்டில் இருக்கணும், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம் வந்து கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இதை மட்டும்தான் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஏற்கனவே இருந்த மாதிரி நம்மளுடைய எக்லிப்ஸ் ஐடியினுடைய இன்டர்ஃபேஸ் நீங்கள் வந்து இங்கே பார்க்குறீங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக பயன்படுத்தின ப்ராஜெக்ட் 1 அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்கள், ப்ராஜெக்ட் 1 அப்படின்ற பேக்கேஜுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரு ஜாவா ஃபைலுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸை எழுதிக்கலாம். இப்போது நான் வந்து இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ போகிறேன். நியூவில் வந்து கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே இங்கே மெயின் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? மெயின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள், நமக்கு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து மெயின் மெத்தட் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே வந்துடும். இப்போது நம்ம ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பாருங்கள், ஏற்கனவே மெயின் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து இங்கே இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜாவாவில் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா கூட நாம் வந்து அதை ஒரு கிளாஸுக்குள்ளே தான் எழுதணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த மெயின் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே எந்த ஆட்ரிபியூட்ஸையும் இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து செப்பரேட்டாக இன்னொரு கிளாஸ் ஒன்று எழுதி அதை தான் பயன்படுத்த போகிறேன் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த மெயின் அப்படின்ற கிளாஸ் இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து நான் வந்து கிளாஸ் அப்படின்ற கீவேர்டை கொடுக்குறேன். பேங்க் அக்கௌண்ட்
அப்படின்றது தான் இந்த கிளாஸினுடைய பேர். ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ். ஓகே, அப்போது இந்த கிளாஸ் சம்மந்தப்படக்கூடிய இந்த கிளாஸுக்குள்ளே வரக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்கு இடையில தான் வரும். ஸோ இவ்வளோ தான் ஒரு கிளாஸ் ஒன்று எழுதும்போது நம்ம பின்பற்றக்கூடிய சில நடைமுறைகள். இதில் வந்து நம்ம பப்ளிக் அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றலாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சில ஆட்ரிபியூட்ஸை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஸோ ஆட்ரிபியூட்ஸுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இங்கே வந்து பாருங்கள், ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வேரியபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. இன்ட் num1 அப்படியான வேரியபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல. இப்படி க்ரியேட் பண்ணால் அதை வந்து நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். இதையே நாம் இன்ட் num1 அப்படின்னு ஒரு கிளாஸுக்குள்ளே கொடுத்தோன்னா அதை ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். அவ்வளோதான், வேறு வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆட்ரிபியூட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? இப்போ ஒரு செமிகோலான். நம்ம எந்த விதமான வேல்யூவும் இதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா உண்மையான வேல்யூ வந்து எப்போ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது. அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரிங் வேரியபிள் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, அக்கௌண்ட் நம்பர். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள். அடுத்து டபுள் அப்படின்ற இன்னொரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ண. அதாவது ஒரு கஸ்டமர் பேங்க்கில் பேலன்ஸ் வச்சுருக்காரு, அக்கௌண்ட் வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. சரியா? இவ்வளோ தான் கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது நாம் பயன்படுத்தக்கூடிய நடைமுறைகள். நாம் கிளாஸ் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தணும், நாம் கொடுக்கக்கூடிய கிளாஸுக்கான பேர் எங்கே பயன்படுத்தணும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்கு இடையில் அதுக்குள்ளே வரக்கூடிய எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் கொடுக்கலாம். ஃப்யூச்சரில் அடுத்த வீடியோவில் நாம் மெத்தட்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸை எழுதிட்டோம். இந்த கிளாஸை வச்சு 100ல் 1000ல் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம வந்து நேரடியாகவே ஒரு ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். சரியா? இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது பாருங்கள் ஸ்ட்ரிங், டபுள் இந்த மாதிரியான டேட்டா டைப்பை பயன்படுத்துகிறோம்ல. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டை எந்த கிளாஸ்லேருந்து எழுதுகிறோமோ அந்த கிளாஸினுடைய நேமை நாம் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ நாம் க்ரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்டினுடைய டேட்டா டைப் மாதிரி இந்த கிளாஸ் வந்து செயற்படும். சரியா? இப்போது நாம் வந்து க்ரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்டுடைய நேமை கொடுக்கணும். நான் வந்து C1 அப்படின்னு கொடுக்குறேன். கஸ்டமர் 1 அப்படின்றத C1 அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா ஒரு ஈக்குவல் சைன், அதுக்கு பிறகு நியூ அப்படின்ற கீவேர்டு, திரும்பவும் அதே கிளாஸ் நேம். இப்போது என்ன பண்ணணுன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரன்திசிஸ், அதுக்கு வெளியில் ஒரு செமிகோலன். இவ்வளோ தாங்க நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். C1 அப்படின்றது தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போது இந்த C1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் மட்டும்தான் க்ரியேட் ஆகியிருக்கே தவிர C1 ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் என்ன இருக்குது, அக்கௌண்ட் நம்பரில் என்ன இருக்குது, பேலன்ஸில் என்ன இருக்குது அப்படின்றதுக்கான வேல்யூ நாம் இன்னும் கொடுக்கல. ஸோ அந்த C1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ண உடனே இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும் அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸுக்குள்ளே என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இது வந்து எடுத்துக்கும். சரியா? இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இன்னும் மெத்தட்ஸ்லாம் இங்கே வந்து பயன்படுத்தலை. ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமும் இப்போது இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே நமக்கு 3 ஆட்ரிபியூட்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். இது 3 இந்த C1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா C1 அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு டாட் ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த C1 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இங்கே வந்து இருக்கும். அதே நேரத்தில் எல்லா மெத்தட்ஸும் இங்கே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஆப்ஜெக்டில் பயன்படுத்தக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து இங்கே காட்டப்படுது. இதெல்லாம் நாம் இன்னும் எழுதலை. இது வந்து ப்ரோக்ராம்லேயே நமக்கு டிஃபால்ட்டாக கிடைக்கக்கூடிய மெத்தட். சரியா? இதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா நாம் எழுதியிருக்கக்கூடிய 3 ஆட்ரிபியூட்ஸும் இங்கே வந்து வந்துடுது. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ். இது 3 இங்கே வந்துடுதுல்ல. சரியா? இப்போ நான் வந்து பாருங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணேன்னா அது வந்து இங்கே வந்துருச்சு.
இப்போது நான் வந்து என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கண்ணன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கடைசியில் ஒரு செமிகோலனை இங்கே வந்து கொடுத்துடலாம். அடுத்து C1 அப்படின்னு கொடுத்து இன்னொரு டாட்டை கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பரில் நம்ம வந்து பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1111 அப்படின்றத டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். சரி, அடுத்து C1 டாட் பேலன்ஸ் அப்படின்றது ஈக்குவல்ஸ் 10,000 அப்படின்னு கொடுப்போம். அவ்வளோதான். நாம் வந்து C1 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா ஆட்ரிபியூட்ஸ்க்கும் தேவையான வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டோம். ரைட், இப்போது இதை வந்து நம்ம அவுட்புட்டில் எடுத்து பார்க்கணும். அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா சிம்பிளாக println மெத்தடே நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு C1 அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் ஒரு டாட் C1 அப்படின்ற ஆப்ஜெக்டில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் என்ன இருக்கோ அதை அவுட்புட்டில் கொடு அப்படின்னு நாம் println மெத்தடுக்கிட்ட கேட்குறோம். அதே மாதிரி இன்னொரு println மெத்தடை போட்டுக்கிறேன். இதில் வந்து C1 டாட் அக்கௌண்ட் நம்பரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை கொடு அப்படின்னு கேட்குறோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு println மெத்தடை போடுறோம். C1 டாட் பேலன்ஸில் எவ்வளோ இருக்கோ என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நீ கொடு அப்படின்னு நாம் கேட்குறோம். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் பாருங்கள், கண்ணன் 1111 10,000 அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் நமக்கு வந்து அவுட்புட்டில் வருது. சரியா? இப்போது நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸை க்ரியேட் பண்ணி இங்கே வந்து நம்ம ஒரு ஒப்ஜெக்டையும் க்ரியேட் பண்ணிட்டோம். சரியா? இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டோம். நமக்கு அவுட்புட்டில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கே 3 println மெத்தட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எப்படி ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை பயன்படுத்தி 100 வீடை கட்டுறாங்களோ அதே மாதிரி ஒரே கிளாஸை பயன்படுத்தி 100 இல்லை 1000 இல்லை அதுக்கு மேலேயும் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு தேவையோ எழுத முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அந்த மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்டை நாம் வந்து க்ரியேட் பண்ணி பார்ப்போம். சரியா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு அடுத்த லைன்லேயே பேஸ்ட் பண்ணிடுறேன். ரைட், பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே C1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதனால் அதே நேமை நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் பயன்படுத்த முடியாது. அதனால் C2 அப்படின்னு மாற்றிடும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த 1 இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா C1ஐயும் இங்கே வந்து நான் C2 அப்படின்னு மாற்ற போகிறேன். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மவுஸ் கர்சர் வந்து எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் ஆகும். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் பேக் ஸ்பேஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 அப்படின்றது எல்லாத்துலேயும் அழிஞ்சிரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2 கொடுத்தோன்னே C2 அப்படின்னு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மாறிடுது. சரியா? இப்போது இதில் வந்து சேம் வேல்யூ இருக்க வேண்டாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல கண்ணன் இருந்துச்சா, இப்போது மன்னன் அப்படின்னு பேரை மாற்றிடும். சரி, இவருடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து 2222 அப்படின்னு மாற்றிடும். இவருடைய அக்கௌண்ட் பேலன்ஸை 15,000 அப்படின்னு மாற்றிடும். ரைட், அவ்வளோதான். இப்போது ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா கண்ணன் அப்படின்றவருடைய பேர், அவருடைய அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் பேலன்ஸ், மன்னன் அப்படின்றவருடைய பேர் இங்கே வந்துருச்சு. அதே நேரத்தில் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவுட்புட்டில் நமக்கு சரியாக வருது. ஸோ இவ்வளோ தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நாம் பார்க்க போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் இது தான். ஜாவா பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஒரு கிளாஸ் எழுதணும். அதிலிருந்து இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதுக்கான வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் C1 அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், C1 அக்கௌண்ட் நம்பர் இப்படியெல்லாம் கொடுக்குறதும் அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய println மெத்தடை பயன்படுத்தி அதுக்கான அவுட்புட்டை எடுத்து பார்க்குறதும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஓகே, பிகினிங் ஸ்டேஜில். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே எப்படி ஒரு மெத்தடை பயன்படுத்தலாம், ஒரு ஒப்ஜெக்டில் எப்படி நம்ம ஒரு மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். அந்த கன்ஸ்ட்ரக்டரை மட்டும் உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். இந்த லெவலாம் கோட் நமக்கு வந்து எழுத வேண்டி வராது. ஜஸ்ட்டு 1 or 2 லைனில் சிம்பிளாக ஈஸியாக ஸ்மார்ட்டாக கோட் எழுத முடியும். ஓகேயா? ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஒரு கிளாஸ்க்குள்ளே எப்படி ஒரு மெத்தடை பயன்படுத்தலாம், அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் எப்படி ஒரு மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்களில் எல்லா ப்ரோக்ராமிங் கான்செப்டையும் 1 by 1 பார்க்கலாம். ஓகே, இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன்.
அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.